ரவுண்ட் ஒன்ல செகண்ட் மேட்ச் நவலூர் கொட்டப்பட்டு வெர்சஸ் யூனிக் ஸ்போர்ட்ஸ் திருச்சி. ஸோ திருச்சி டீம் பார்த்தீங்கன்னா யூனிக் ஸ்போர்ட்ஸ் ராஜதுரை அவருக்காக அவர் ரெப்ரசென்ட் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க. டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க. யூனிக் ஸ்போர்ட்ஸ் திருச்சி அஞ்சு மேட்ச் பவர் பிளே கிடையாது, 4 ஓவர் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பர்சனா சின்ன ஸ்ட்ரைக்ல அந்த எண்ணில் சரவணன், ஓப்பனிங் பவுலர் தீபன். முதல் பால் நல்ல வேகத்தோட ஃபுல்லர் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. டாட்டோட ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த மேட்ச். செகண்ட் பால் அதே இடத்துல போட்டாரு. அக்ராஸ் அடிக்காங்க, வெயிட் பண்ணி நேரில் பிடிக்க வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி போட்டுக்காரு. முதல் 2 பாலுமே பால் போவார் எடுத்தோன்னே ஃபுல்லராக போடணும், குட்லேருந்துல போடணும். ஃபுல்லர் பாலை போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 2 பாலுமே குத்தி போட்டுக்காரு. போன பால் மேலே பட்டுச்சு. டாட்டு லோட்டாஸ் பேச கம்மி பண்ண பார்த்தாரு. கரெக்டாக காசு போட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்தார். முன்னாடி மயில் வர பின்னாடி வந்தார். கோழி டிவிக்கே வந்தாங்க. தடுத்து போட்டுருக்காங்க. வெயிட் பண்ணாரு பேக் ஃபுட்ல. கேப்ல போல கையில் இருக்குங்க. மகேஷ் ஒரு நல்ல கேட்ச், ரன்னிங் கேட்ச் பிடிச்சிருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் முத்து விராட் ஃபர்ஸ்ட் பாலே அட்டாக் பண்ணாரு. பார்த்துருக்காரு. நல்ல ஃபீல்டர் 2 பேர்த்த போட்டிருக்காங்க. ஸோ பேக் டு பேக் விக்கெட் 2 in 2. இங்கே எண்டா ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 1. 2 விக்கெட் எடுத்துருக்காங்க நவலூர் கொட்டப்பட்டு. செகண்ட் நியூ பாலர் நவீன் பாபு. ஃபர்ஸ்ட் பால் நேராக காலில் இறங்குச்சு. இந்த மாதிரி டிப்பாக இறங்கு நல்லா பார்க்கலாம், நிறைய பார்க்கலாம். நவீன் பாபுட்டு வந்து போன பால் வைடு க்ளோஸ் ஆகிறது. பாடிக்கும் பேட்டுக்கும் கேப்பில் வந்த மாதிரி வந்துருச்சு. பேட்டில் படம் வந்துருச்சு. பந்து போன பால் வைடு. போன பாலும் டாட்டு வித்துருந்துச்சு. லேட்டாக கட்டுக்கு போக பார்த்தாரு. விக்கெட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளிப்பை போட்டு விட்டாரு. கரெக்டாக ரிஸ்டோர் காட்டினாங்க. பிரதீப் ஸ்ட்ரைக்கில் நேரில் பிடிக்கலாம் நிறைய பார்ப்பாரு. இவர் டவுன் த ட்ராக் ரொம்ப பவர்ஃபுல்லான ஷாட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். பிக் ஷாட்டுக்கான முயற்சி டஃப் கொடுத்து போட்டுட்ருக்காரு. நேரில் அடிக்க பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுமே போட்டிருக்காரு. டாட்டா எக்ஸப்ஷனல் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க 2 ஓவருமே. இப்போ நவீன் பாபு 2 ரன்ல கன்சீட் பண்ணிட்டு போயிட்டாரு. நல்ல ஓவர் விக்கெட்டோட முடிச்சிருக்காங்க இந்த ஓவரையுமே. ஸோ 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 3 ஆடி இருக்காங்க நவலூர் கொட்டப்பட்டு. அடுத்த நியூ ஓவர் பிரஜித். நியூ பேட்ஸ்மேன் சரத் ஸ்ட்ரைக்கில், செந்தில் ஸ்ட்ரைக்கில். முதல் பால் டாட்டு. செகண்ட் பால் அப்பா இந்த வாட்ச் பண்ணி ஆட வேண்டியதாக இருந்திருக்கும். வேகமாக வந்து கால் அடிச்சிருச்சு. டைமிங் கிடைக்கல பேட்ஸ்மேனுக்கு. விக்கெட் கீப்பர் டைமிங் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த எண்டில் விக்கெட்டும் போயிருக்கு. மீண்டும் ஒரு ரன் பார்க்க முடியுது. எவ்வளோ ஏறி போனாலும் ஃபுல்லராக போடுறாங்க, ஃபாஸ்ட்டாக போடுறாங்க. டைமிங் சுத்தமாக கிடைக்கல பேட்ஸ்மேனுக்கு ஸோ ஃபார். மீண்டும் ஒரு நல்ல டெலிவரி. ஃபாஸ்டா இருக்காரு. தடுத்து கொடுத்துருக்காரு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 5 நவலூர் கொட்டப்பட்டு. இந்த ஒரு நவீன் பாபு போட வந்திருக்காங்க. அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாரு. ஒரு அடி இன்னும் ஒரு அடி இழுத்து போட்டாங்க. அவரோட ஆர்க்கை விட்டு சுற்றி முடிச்சிட்டாரு. நல்ல லெக் கட்டர் டாட்டு. மீண்டும் ஸ்டார்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கு விக்கெட்டை விட்டாருங்க. கட்டி ஆட பார்த்தாரு. The one and only hope gone. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ரீ ஸ்ட்ரைக்கில் ஸ்லோவராக போட்டாங்க. ஜென்யூன் போட்டு விக்கெட்டை பிடிச்சிட்டாங்க. நியூ பேட்ஸ்மேன் சந்தோஷ் ஸ்ட்ரைக்கில் வைட்டல் பால் விக்கெட்டாக மாறினா ஹேட்டிக்காக மாறும். ஐயோ அதுக்கேற்ற மாதிரி தான் போட்டார். கீழே போயிருக்கு. லாஸ்ட் மோர் பாசிட்டிவ் ஸ்ட்ரைக். மீண்டும் பவுண்டரி விடாமல் சேவ் பண்ணுறாங்க. சிங்கிள். பிரபு ஸ்ட்ரைக்கில் 1 more remaining. லைனுக்கு டாட் பால். மீண்டும் ஓவர் விக்கெட்டை வேற பிடிச்சிருக்காரு. 4 ஓவர் முடிச்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6. அடுத்த நியூ பவுலர் கார்த்தி. முதல் பால் எல்லா பவுலரும் அந்த ஃபுல்லர் பாலை பிடிச்சி போட்டுக்கிட்டே இருக்காங்க. டாட்டாவோட ஸ்டார்ட் ஆகுது இந்த ஓவர். அந்த நியூ பவுலர் டாட்டு போட்டிருக்காரு. செகண்ட் பால் காற்று கலைஞ்சி வந்துச்சு.
ஃபாஸ்ட்டாக போகல. லாங் ஆஃபில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீப்பில் ஏற்றி வச்சுருக்காங்க. ரூபன் அங்கே ஃபீல்டர் கேட்சுங்க. லோவாக போனாலும் விடாமல் பிடிக்கிறாங்க. எல்லாரும் சப்போர்ட் பண்ணி தராங்க. நல்ல இடத்துல பந்து போடுறாங்க. விக்கெட் கீப்பரும் சரி, ஆன் ஸ்பாட்டாக இருக்கு. நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி ஸ்டேக்கில் கிராஸ் பண்ணாங்க. தரையோட போயிருக்கு. அதிகபட்சம் ஒரு ரன். டிவிக்கு அங்கே முக்கியமான வந்து டார்கெட் டிசைடிங் பால். சந்தோஷ் டேக்கில் லோ கேட்ச், டாட் பால். எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். டார்கெட் 9 ரன்னு. வீரம் நீ ஸ்டேக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா. ஃபர்ஸ்ட் பால் டிரைவ்லேருந்து தெளிவாக போட்டார். நல்ல டாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பவுலர். செகண்ட் பால் நல்லா போட்டிருக்காருங்க. குத்தி போட்டிருக்காங்க. லோவாக தான் வந்துட்டுருக்கு. நேற்று மழை வேறு, கொஞ்சம் டேம்ப் ஆகி நின்று தான் வரும். 4 more remaining. ஸ்டிக்கு ஒட்டி வந்திருக்காரு. த்ரூ லைன் பிடிக்க பார்க்குறாங்க. 3மே பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. டாட். ஐயோ, மறுபடியும் நேரில் வேக்கண்ட் விட்டு ஃபுல்லர் பாலாக போட்டுக்கிட்டே இருக்காங்க. 2 more remaining. கோஸ் இன்சைட் அவுட். ஹைட்டான ஃபீல்டர் கேட்சப் பிடிச்சிருக்காரு. ஸோ 5th பாலும் டாட்டு. இதுவும் விக்கெட்டாக மாறி இருக்கு. நியூ பேட்ஸ்மேன் சைக்கில் தமிழ். ஐயோ, குத்தி பேருக்கு எப்படியோ ஓடிட்டாங்க. மெயின்டைன் ஓவராக மாற்றலை. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 1, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. செகண்ட் ஓவர் நியூ பாலர் சரத். இன்னைக்கு 8 ரன் தேவை. துணிஞ்சு அடித்தார். அப்பா, மைல்ஸ் இந்த க்ரௌடு போயிருக்கு. ரெண்டு தேவை இன்னும். குத்தி போட்டிருக்காரு. ரொம்ப சேஃபாக விடுவோம். டைமிங் கொடுத்தா ஓடிடுவாங்க. மைல் ஸ்டிக்கில் குத்தி போட்டாங்க. கம்ஃபர்டபுள் புல்லான்னு பார்த்தா அது நேராக கைக்கு போயிருக்கு. ஸோ புல் ஷாட்டுக்கான முயற்சி தான் விக்கெட்டை விட்டு போகிறாங்க. 2 down. இங்கே நியூ பேட்ஸ்மேன் ரூபன் ஸ்டிக்கில் நல்லா குத்தி போட்டாங்க. ஆல் அலாங் இந்த கிரவுண்டில் போயிருக்கு. தடுக்க பார்த்தாரு, தடுக்க முடியல. பவுண்டரி. இந்த பவுண்டரியோட அந்த மேட்சை ஜெயிக்கிறாங்க திருச்சி யுனிக் ஸ்போர்ட்ஸ். நாடுகள் முழுவதும் வரிப்புலி கொடி பறக்கமைத்து அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகின்றன திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். விழாக்குழு சார்பாக